அப்புறம் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணி மிஷ்கின் சார் கூப்பிட்டுருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து மனு கொடுப்போம், எங்கள் எல்லாரோட படத்தில் எதையாவது ஒன்று ஃபுல்லாக பார்த்துருங்க சார், அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் நினச்சோம். வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அடா பாவீங்களா? ஆமாம், எங்களுடைய எந்த படமும் பார்த்துருக்காங்களான்னு தெரில. என்னோட படமும் மண்டேலா சார் பார்த்ததில்ல, என் படம் மாவீரன் சார் நடிச்சிருக்காங்க, அதுவும் அவங்க பார்த்ததில்ல. ஸோ நான் இந்த மேடையில் ஒரு ரெக்வெஸ்ட்டாக, சார் ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன் சார், டைம் கிடைக்கும் போது பாருங்கள் சார். நீங்கள் படம் பார்த்து நல்லா இல்லைன்னா சிறப்புகள் கிடைக்கும், அதை பற்றி பரவாயில்ல. அவர் சொன்னார், தம்பி இது வந்து எவ்வளோப்பா பட்ஜெட் அப்படின்னா, சார் ஒரு 4 ரூபா 3 ரூபா 4 ரூபா பட்ஜெட் இருக்கலாம் அப்படின்னாரு அவர். அப்போ தான் சித்திரம் பேசி பார்த்து வந்து ஒரு 60 கோடி ரூபாயில் எடுக்கலாம்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் அவ்வளோக்கு விஷயமே இங்கே இல்லை, கிளைமேக்ஸில் ஹெலிகாப்டர்லாம் வர முடியாது சார், ஆக்சுவலி ரொம்ப சாதாரண கதை சார் இது அப்படின்னேன். அப்போ விக்ரம்க்கு ரொம்ப பிடிச்சது அந்த கதை. அப்போ ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாரு டான் சார், ஐ திங்க் 50,000 rupees கொடுத்தாரு. இந்த படம் நான் பண்ணலப்பா, ஏன்னா ரொம்ப சின்ன படமாக இருக்குது, நான் பண்ணலப்பா அப்படின்னாரு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிக் லாஸ் ஃபார் மீ டு ஒர்க் வித் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி கிரேட்டஸ்ட் ஆக்டர் விக்ரமோட. அது அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு டான் சார் ஒரு நாள் நான் மீட் பண்ணி சார் ஒரு கதை வச்சுருக்கேன், ஆமாம் எனக்கு பண்ணுப்பா அப்படின்னாரு. விஜய் சேதுபதிக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. விஜய் சேதுபதி என் கூட வந்து ஒரு படம் 2 நாள் ஒர்க் பண்ணிச்சு அந்த குழந்தை. ஸோ 10 வருஷம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் ஒன்றும் இல்லை, சண்டையில் சும்மா 2 பேருக்கு ஒரு சின்ன ரிஃப்ட். நான் வந்து ஒரு ஆடிஷனில் வந்து அவரை வந்து ஐ திங்க் ஐ டென்ட் கிவ் அ ப்ராப்பர் ஸ்பேஸ் டு ஹிம். ஸோ ஐ செட் நோ, இந்த படத்தில் நீங்கள் இல்லைன்னா. அப்புறம் தம்பி வந்து இஸ் பிகம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர். அதுக்கப்புறம் வந்து சைக்கோ பார்த்து வந்து என்னை பார்த்து ரொம்ப கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்துச்சு. நான் அன்றைக்கி ஐ ஃபவுண்ட் ஒன் ஆஃப் மை நாட் ஓன்லி a கிரேட் ஆக்டர், ஒன் ஆஃப் த கிரேட் ஹியூமன் பீங் நான் அவரை பார்த்தேன். ஸோ நான் சொன்னேன், சார் இஸ் சச் அ ஹியூமன் பீங் அண்ட் அ ஃபென்டாபிளஸ் ஆக்டர், நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கதை வந்து நான் எழுதினேன். நான் அந்த படம் எழுதுறதுக்கு முந்தி நான் விஜய் சேதுபதி ஃபோட்டோ ஒட்டிட்டு பார்த்து எழுதினேன். பெரிய தாடி இருக்கணும். இட் இஸ் அபவுட் அ ஃபாலன் மேன் ஆக்சுவலி. ஒரு வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை அப்படின்னு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிருக்க ஒரு கதாபாத்திரம். என்னதான் ஒரு ரைட்டர் எழுதினாலும், என்னதான் ஒரு ப்ரொடியூசர் காசு போட்டு, என்னதான் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒர்க் பண்ணாலும், அதை ஃப்ரண்ட்டில் அதை ப்ரெசன்ட் பண்ண போகிற ஒரு பர்சனாலிட்டி தான் ஆக்டர். ஐ திங்க் இந்த படம் விஜய் சேதுபதியை தவிர வேறு யாருமே இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்லலாம்னா, நமக்கு ஒரு அப்போ கமல் சார் பண்ணியிருக்க முடியாதா? கமல் சார் பண்ணியிருக்க முடியாது. அப்போ வேற யாராவது பெரிய ஆக்டர் அமீர் கான் பண்ண முடியாதா? அமீர் கான் பண்ண முடியாது. ஏன்னா when something is written for one person and the person comes inside, ஐ திங்க் விஜய் சேதுபதி வந்து ஒரு பெரிய எரிமலை மாதிரி ஆக்சுவலி. தெர் ஆர் பிளேசஸ். நான் இப்போ திரும்பி அந்த படம் பார்க்கும்போது, இந்த படம் வந்து நான் நல்லா இருக்கிற படம்னு சொல்ல வரல, நான் வந்து என் படத்தை பற்றி பெரிய படம்லாம் பேச வரல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன். நீங்கள் படம் பார்த்து நல்லா இல்லைன்னா சிறப்புகள் கிடைக்கும், அதை பற்றி பரவாயில்ல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன் ஆக்சுவலி. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மை மூவி அண்ட் ஐ வில் நெவர் டாக் அபவுட் மை மூவி. என் படம் நல்லா இருந்தால் தான் ஓடணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆக்சுவலாக. பட் தி எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் பை விஜய் சேதுபதி, செல்ஃப்லெஸ் பர்ஃபார்மன்ஸ், ஐ வில் நெவர் ஃபர்கெட். நான் லைஃப்பில் வந்து ஒரு லாரன்ஸ் ஒலிவியே அல்லது வந்து ஒரு மிஃபுனே அது ஒரு சோய் மீன் சிக் அவங்களெலாம் ஒர்க் பண்ண முடியல. பட் ஐ ஒர்க் வித் விஜய் சேதுபதி. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு கலைஞன், ஒரு ஆக்டர்னா என்ன அப்படின்னா ஸ்பன்டானிட்டி. உடனடியாக ஒரு இதயத்துலேருந்து ஒன்று வரும், அதுதான் ஃபஸ்ட்டு டேக். நான் அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கு ஐ திங்க் 2 டேக் கூட போகல, எந்த ஷாட்டுமே நான் 2 டேக் போகல, ஒரே டேக் தான். எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஸ்பேஸ் கொடுப்பேன், தம்பி வந்து நிற்கும், கிரகிச்சிக்கும், அப்படியே நிற்கும். நான் கேமராவில் சொல்லுவேன், எனக்கு வந்து நான் பிளாக் பண்ண மாட்டேன். பிகாஸ் I think Fauziya was so grace enough to give me a chance to be a second unit cameraman actually. ஸோ நான் கேப்சர் பண்ணும்போது நான் ஆக்டர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க மாட்டேன். நான் சொல்லுவேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் ரிஹர்சலும் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ் எனக்கு சின்ன ஸ்பேஸு. அது ஒரு ட்ரெயினை நீங்கள் டிஃபைன் பண்ணால் 24 இன்ச்சு தான் ஆக்சுவலி. ஆர்ட் டைரக்டர் வந்து என்ன பண்ணார், ஒரு 40 இன்ச்சியாக போட்டு சார் பெரிய கேமரா நோன்னு சொன்னேன். ஐ செட் ஐ வாண்ட் த சேம் ட்ரெயின் பிகாஸ் ஹவு மச் எவர் ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ கான்ஃப்ளிக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு அவர் கிரியேட்டிவ் வரட்டும்னு சொன்னேன்.
ஸோ அந்த மாதிரி வந்து ஐ கேவ் அ வெரி ஸ்மால் ஸ்பேஸ் ஃபார் விஜய் சேதுபதி அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் ஃப்ரேம். அவர் வந்து அதுக்குள்ளே அவர் பண்ணது, அதை நான் கேப்சர் பண்ணது, இட் வாஸ் அ டிலைட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மை லைஃப். I worked with many actors, many great actors like Nasser and few actors, Narayan all. But I would rate, I would say that in my life I have done one of the extraordinary experience of being a part of Vijay Sethupathis. நான் அந்த க்ரூவில் நான் வந்து அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் தட் விஜய் சேதுபதி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் தானு சார் ரொம்ப நன்றி சார். படம் லேட் ஆச்சுன்னா ஒன்றுமே கவலை சார். இன்னும் 10 வருஷம் நீங்கள் லேட் பண்ணி தான் நான் கவலைப்பட மாட்டேன் சார். ஏன்னா எனக்கு தெரியும், ஐ நோ தட் யூ லவ் திஸ் ஃபிலிம், லவ் பெட்டர் தென் மீ வாட் ஐ லவ் திஸ் ஃபிலிம். நீங்கள் ரொம்ப அந்த நேசிச்சிங்க. தெர் ஆர் மெனி ரீசன்ஸ் இருக்குது. நான் வந்து அந்தளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்டேன். ஒரு ப்ரொடியூசர் வந்து லேட் ஆச்சுன்னா அதுக்கு நிச்சயமாக காரணம் இருக்கும். அது நிறைய காரணம் இந்த படத்தில் இருந்துச்சு. இப்போ பிசாஸ் ப்ரொடியூசர் இங்கே உட்காந்துருக்காரு. பிசாஸ் படம் வரல, பட் ஐ ஹவ் டன் அ பெஸ்ட் ஜாப் and he has gave me a extraordinary space for me to work that best job. ஸோ அதனால் வந்து அந்த படம் வரும், அந்த படம் வராட்டினாலும் பரவாயில்ல, நான் அவருக்காக வெயிட் பண்ணுவேன். நத்திங் டு டாக் பேட் அபவுட் தட். ஏன்னா சினிமா நான் அப்படி தான் பார்க்குறேன். சினிமா ஒரு ஆக்ஷனும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. கட்டுக்கு அப்புறம் செத்துடுறோம், கட்டுக்கு முன்னால் உயிரோட வெளியே வரோம் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நான் காலத்துட்டு கும்பிட்டுக்கிறேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் கொடுக்கல. ஒரு நாளைக்கு 3 தடவை ஆஃபீஸ்க்கு வருவேங்க. உங்களை மாதிரி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இளையராஜா மாதிரி ஒரு பெரிய சுறுசுறுப்பான ஒரு மனிதரை பார்க்குறேன். யூ ஆர் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற எல்லாருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கீங்க. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஷார்ட்டாக பேசி முடிச்சிடுறேன். மிஷ்கின் சார் வந்து ரீசெண்டாக மீட் பண்ணப்போ, நான் இப்போ நடிக்கிறேன்டா, சூப்பர் சிங்கர்லாம் போகிறேன், நான் டைரக்ஷன் பண்ணதை விட இப்போ நிறைய சம்பாதிக்கிறேன், முன்னை விட இப்போ செழிப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வருத்தமாக இருக்கேன், எனக்கு சோகமாக இருக்குது உள்ளுக்குள்ளே, ஏன்னா என் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைரக்டர் மிஷ்கின் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற அந்த டைரக்டர் மிஷ்கின் வந்து வெளியே வர போகிறாருன்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் பார்க்குறதுக்கு. அண்ட் we want you to make more and more films சார். நீங்கள் நடிங்க, பட் நிறைய படம் பண்ணுங்க சார். அது ஒன்று தான் என்னோடய ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ சார் கிட்ட நீங்கள் என்ன ஃபில்ம் கேட்டாலும் வந்து நான் பார்க்கல கண்ணா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எங்களுடைய எந்த படமும் பார்த்துருக்காங்களான்னு தெரில. என்னோட படமும் மண்டேலா சார் பார்த்ததில்ல, என் படம் மாவீரன் சார் நடிச்சிருக்காங்க, அதுவும் அவங்க பார்த்ததில்ல. ஸோ நான் இந்த மேடையில் ஒரு ரெக்வெஸ்ட்டாக, சார் ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன் சார், டைம் கிடைக்கும் போது பாருங்கள் சார். தேங்க்யூ. அண்ட் சேது அண்ணன் கூட நான் மாவீரனில் ஒர்க் பண்ணேன். எனக்கு மாவீரன் வந்து அந்த மாவீரனோட வாய்ஸே சேது அண்ணன் தான் கொடுத்தாங்க. ஒரு 5 days தான் நான் அவரோட ஒர்க் பண்ணேன். சூப்பர் ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 5 days ஒர்க்குக்கு எந்த ரெம்யூனரேஷனுமே வாங்காமல் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அந்த டைம் வந்து நான் மிஷ்கின் சார் அண்ட் சேதோனா 2 பேரையும் உட்கார வச்சு அவங்க கான்வர்சேஷன் ஒரு வாட்டி நான் கேட்டேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி சேதோன்னு தான் பேசியிருந்தாங்க, நீங்கள் வந்து சைலண்ட்டாக இப்படி கேட்டுட்டே இருந்தீங்க சார். அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன். அது மறுபடியும் நான் சேதோனோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் கங்க்ராட்ஸ் அண்ட் கங்க்ராட்ஸ் டு என்டையர் டீம் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம். அண்ட் நான் ட்ரெய்லர் பார்த்தோம், மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ திங்க் இட் வில் பி அ குட் வாட்ச். ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி மிஷ்கின் சார் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஏன்னா இன்றைக்கி எல்லா ஆடியோ லான்ச்லையும் எல்லா ஈவெண்ட்லையும் மிஷ்கின் சாரை இன்வைட் பண்ண தான் சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒருத்தர் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி செல்லம் வந்துடுறா அப்படின்னு சொன்னார். அதை நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன் சார். அப்புறம் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணி மிஷ்கின் சார் கூப்பிட்டுருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து மனு கொடுப்போம், எங்கள் எல்லாரோட படத்தில் எதையாவது ஒன்று ஃபுல்லாக பார்த்துருங்க சார், அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் நினச்சோம். வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அடா பாவீங்களா? ஆமாம் சார், நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கண்டிப்பாக மோசமான படங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியாவது நினச்சிட்டாலும் ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துருங்க, இல்லை பார்த்தனாவது போய் சொல்லுங்கள் சார் மேலே ஏறி அப்படின்னு சொல்லான்னு ஹம்பிளாக ரெக்வஸ்ட் பண்ணுறோம் சார். ரொம்ப நன்றி. உங்கள் படத்தை வாழ்த்துறதுக்கோ இதுக்கோ அங்கே அதுக்கெல்லாம் வரல சார், நீங்கள் கூப்பிட்டீங்க, ஹாப்பியாக இருந்தது, வந்தோம் சார்.
இனிமேல் அடிக்கடி கூப்பிடுங்க சார். தேங்க்யூ. இந்த அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வினோத்ராஜ் இப்போ இவர்கிட்ட தான் சார் ஏடியாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இவர் கூட நிற்கிறது எனக்கு ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்குது. இப்போ அவர் சாரை பற்றி பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தை பற்றி இங்கே எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு சேதனும் சரி, மிஸ்கின் சாரும் சரி, இவங்க ஹீரோ டைரக்டர்ன்ற தாண்டி எனக்கு ஹியூமனாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து சேதனை வந்து என்னோடய 2 படங்களும் பார்த்து இந்த படத்தை நான் புரிஞ்சுக்கிறதோட கூடுதல் புரிதலோடு வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹைக் கொடுக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அதுதான் தேவைன்னு நினைக்கிறேன். அது சேதனை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. அதோட என்ன பண்ணுற தொடர்ந்து கால் பண்ணி கேட்பாரு. அடுத்து என்னடா எழுதுடா, படம் பண்ணுறா, வந்து சொல்லுடா அப்படின்னு என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கிறவர். தேங்க்ஸ்ண்ணே. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி படமாக தான் அமையும். அப்புறம் அண்ணன் மிஸ்கின் அண்ணன், நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு தொடர்ந்து நன்றி சொல்கிறல. மிஸ்கின் அண்ணன் வந்து இப்போ நான் அவர் கூட அவங்க சொல்கிற மாதிரி அண்ணன் தான் அவர். எனக்கு எல்லாமே இப்போது அவரோட ஆஃபீஸ் போனாலும் ஒரு மாதிரி புக் ஃபேருக்குலாம் போனால் ஒரு கில்ட் ஆகும்ல, இவ்வளோ புத்தகங்கள் படிக்கலாம், நம்ம கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி இவர் ஆஃபீஸ் போகிற ஒரு வாட்டி கில்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இவர் மட்டும் படிக்க மாட்டாங்க, அவங்க அசிஸ்டன்ட் வெங்கி, நிவி எல்லாருமே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, படத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு மைனஸ் நம்மகிட்ட வந்து கழியும், ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மனித நேயமாகவும் கூட இருக்கும். நிறைய விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வாழ்த்துக்கள்னே. ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அடுத்த பேர் பேசு. தேங்க்யூ வினோத் சார். அடுத்ததாக கம்மான் அருண். எல்லாருக்கும் வணக்கம். யார்? மிஷ்கின் சார் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக ஆக்டராக ஒரு அவதாரம் எடுத்துட்டு ரியாலிட்டி ஷோஸ் இதிலெல்லாம் பார்த்து தெரில, எனக்கு மடோன் சொன்ன மாதிரி தான், மடோன் சொன்னதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். We love to see you as a director and you're an inspiration. Keep inspiring us, sir. And Sedu sir, a huge fan. நீங்க பண்ற work, we admire you. Thank you so much.